சாமானியனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அரசை எதிர்ப்பது, அரசினுடைய திட்டங்களை எதிர்ப்பது என்பது வேறு. இங்கே கோடிக்கணக்கில் சொத்துக்கள் வச்சிருக்கிறவங்க, நட்சத்திரமாக இருக்கிறவங்க, மிகப்பெரிய மதிப்புமிக்க மனிதர்களாக நீங்கள் இருக்கிறவங்க வந்து அப்படி எதிர்ப்பதுங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய நெருப்பாட்டில் நீந்தி கிடக்கிறதுக்கான ஒரு பெரும் சோதனையாக அது மாறிடும். அந்த அபாயத்தை பற்றி எந்த விதமான அச்சமும் படாமல் மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீட்டு எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, ஒளிப்பதிவு திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, துணிந்து குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல எப்போவுமே வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் சூர்யாவில் இருந்து எல்லாருமே அதில் வந்து தெளிவோடு இருக்காங்க. எப்போ அதனால் அவர்கள் பெறுவது அதிகமாக, இழப்பது அதிகமாக? நிச்சயமாக வந்து நன்மதிப்பு வந்து மக்கள்கிட்ட, பயனாளிகள்கிட்ட இருந்து யாரெல்லாம் வந்து அவர்களால் பயன்பெறுகிறார்களோ அவர்கள்ட்ட நன்மதிப்பு பெறலாம். அரசாங்கத்தை பகைத்துக் கொள்வதுன்னு ஒரு இடம் வருதுல. நேற்று வந்து அருள்மொழி போன்றவர்கள் மேடையில் இருக்கும்போது இது திராவிட இயக்க சார்பு என்ற ஒரு விமர்சனத்தை வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து உருவாகக்கூடியவங்க, தன்னம்பிக்கைக்கு ஒரு உதாரணமாக அவங்கள மேடையத்தினால் கூட அரசியல், அவங்களுடைய அரசியல் பின்புலம் என்ன என்று பார்ப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்ப சு. வெங்கடேசன் அவர்களும் இருந்தாரு, இடதுசாரி தானே. அப்ப இடதுசாரிகளோ திராவிட இயக்க சார்புடையவர்களோ இருக்கிற போது அது வலதுசாரிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தலை இது மாதிரியான கருத்தியல் சார்ந்தவர்களை வந்து முன்னிலைப்படுத்துவதுங்கிறது அப்ப அவருடைய அடையாளம் சேர்ந்து வெளிப்படும். அதை வந்து முதன்மைப்படுத்துகிற போது அரசாங்கம் வந்து, ஏன்னா நீங்க ஒன்றும் இல்லை, விஜய் சேதுபதி வந்து ஒரு சில கருத்துக்களை அவர் சொன்னார். அவர் கடுமையாக மிரட்டப்பட்டார். அவர் மிரட்டப்பட்டதுக்கு பின்னாடி இப்போ அவர் வந்து சினிமாவில் வந்து தன்னோட வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறத அவர் தொடங்கிட்டார்.